ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நான் காலை உணவாக குதிரைவாளி அரிசியில் ஒரு கிச்சடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிச்சடி வெந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இது வந்து நம்ம குதிரைவாளி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னரே எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா கழுவி 2-3 தடவை கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா ஆயில் விட்டு ஒரு கடாய் எடுத்து ஆயில் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா கேரட்டு, தக்காளி, பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இருந்தது அதனால் போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கிறேன். இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்தோம் அப்படின்னா இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிடலாம், இஞ்சி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதுனால நான் வெறும் இஞ்சி கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா அதில் ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்துக்கணும்னா 3 அல்லது 3.5 மடங்கு தண்ணீர் விட்டு கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணீர் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த குதிரைவாளி அரிசியை போட்டு கொஞ்சம் அடுப்பை நல்லா இப்படி சிம்மில் வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா இப்படி நம்ம கிளறி எடுத்து இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை அல்லது ஒரு ஸ்பூன் நெய் கூட நம்ம விட்டு இன்றைக்கி சாப்பிடலாம். ஏன்னா இது ஒரு பிரியாணி மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பிரியாணி லெவலில் சூப்பராக இருக்குது. ஒரு ஹெல்த்தி டிஷ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம நைட்டு டிஃபனுக்கும் எடுக்கலாம். சுகராக இருக்கட்டும், நம்ம கால் கை வலி, மூட்டு வலி எல்லாமே இதில் குணமாகும். குதிரைவாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை பற்றி நம்ம குதிரைவாளியை பற்றி ஏற்கனவே நம்மளோட யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அது என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து லேசாக மேலே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக சூடாக சுவையாக பிரியாணி தான் பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.